இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட் இட்லி தோசையோட மாவு எப்படி அரைக்கலாம், அதே மாதிரி நல்லா வந்து சாஃப்டான இட்லி மில்லட் இட்லி எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் நல்லா முறுமுறுப்புனா தோசை எப்படி செய்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மில்லட் செய்யும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது அந்த அளவுக்கு வந்து மொறுமுறுன்னு வராது, கொஞ்சம் மொந்தையாக தான் வரும். பட் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான இட்லி, அதுக்கப்புறம் நல்ல முறுமுறுப்பான தோசையும் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வரகரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்து குதிரைவள்ளி 1 கப்பு. அடுத்து சாமை 1 கப்பு. அதுக்கப்புறம் கம்பு 1 கப்பு. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி எடுத்துடலாம். இது நம்ம கழுவும் போது ஒரு மாதிரி லைட்டாக மங்கலான ஒரு தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக வர வரைக்கும் நம்ம வந்து கழுவி எடுத்துக்கிறணும். இப்போ வந்து இப்படி கையில் வந்து நம்ம கழுவுறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து அரிசி வேஸ்ட் ஆகும். ஏன்னா அது ரொம்ப பொடி அரிசியாக இருக்கிறனால இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிப் ஃபாலோ பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜல்லடை வச்சு அதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு மில்லட்டுமே வந்து வேஸ்ட் ஆகாது. நல்லா அந்த ஃபில்டரில் நின்றுக்கிறோம், தண்ணியும் வந்து கிளியராக ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து திரும்பவும் அந்த மில்லட் ரைஸை வந்து திரும்ப நம்ம வந்து பவுலில் கொட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டிப் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து வேஸ்ட் ஆகாது ஃபுட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு கழுவி கிளியராக வந்து தண்ணி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அடுத்து உளுந்து, இப்போ நான் வந்து இன்றைக்கி உதயம் யூஸ் பண்ணுறேன். அதனால இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து திரும்ப எடுத்து வச்சுறேன். ஏன்னா உதயமில் வந்து கொஞ்சம் உபரி அதிகமாக இருக்கனால ரொம்ப அதிகமாக வந்து உளுந்து போயிடுது நம்ம ஆட்டும் போது. இது 2-3 வாட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உளுந்தை வந்து 1 கப் போட்டுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூனை திரும்ப எடுத்துட்டோன்னா கரெக்டாக அளவு வருது. இப்போ அடுத்ததில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதையும் வந்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அடுத்து சீக்ரெட்டே இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து தோசைக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு 2யுமே வந்து ஊற வச்சுடுங்க. இப்போது நம்மளுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து போட்டு ஆட்டிடலாம். இப்போ உளுந்து நல்லா ஆட்டினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதில் வந்து மில்லட் அரிசியெல்லாம் போட்டு ஆட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரைண்டரில் ஜவ்வரிசி சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து சிகப்பு அவல் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதை ஆட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து வரகரிசியெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே வந்து வரகரிசி சேர்த்துட்டு அப்புறம் ஜவ்வரிசி அவல்லாம் சேர்த்திங்கன்னா சரியாக வந்து உங்களுக்கு அரைப்படாது. இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையில் எடுத்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும், நெருப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படி விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி விழுகுது இல்லையா, இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்புறம் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதை நம்ம வந்து மூடி வச்சு ஒரு ஃபுல் நைட்டுக்கு நல்லா பொங்க விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா புளிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து புளிச்சு நல்லா மேலே மாவு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, நான் இதில் வந்து ஹெல்த்தியான ரெசிபி இல்லையா, ஸோ நான் பிங்க் சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தோசைக்கு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தின்னாக வேணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து எப்போவுமே வந்து மில்லட் அரிசிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஆளிலை ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னு ஒரு விலாகில் சொல்லியிருந்தேன். அவங்க அமுச்சு விட்ட கோல்ட் ப்ரெஸ் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்குறதுக்கான லிங்க்கு அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பரு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தோசையும் மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் வந்து நல்லா சாஃப்டாக பந்தாக வரும். இதே மாதிரி நீங்களும் வந்து மில்லட் அரிசி மாவு அரைச்சி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.
ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம ஜாக்ஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படின்ற இம்மீடியட்டான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் உங்களை ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.